Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தோம்னா இந்த சேனல்ல நிறைய நாளா எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சீரிஸ் தான் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது இது ஒரு வீடியோ இல்ல, இந்த வீடியோக்கு அடுத்து பார்த்தோம் அப்படினா இன்னும் நிறைய வீடியோஸ் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அப்லோட் ஆக போகுது. அது என்ன அப்படினு பார்த்தோம்னா Binance app பத்தி தான் இனிமே நம்ம இந்த சீரிஸ்ல வந்து பேச போறோம். இதுக்காக பார்த்தோம் அப்படினா ஒரு வீடியோல நமக்கு Binance பத்தி ஃபுல்லா சொல்லி கொடுக்க முடியாது. அதுக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ற சீரிஸ் தான் இந்த Binance சீரிஸ் அப்படினு சொல்லலாம். இதுல நம்ம A to Z எல்லா விஷயங்களையும் பத்தி பேச போறோம். பைனான்ஸ்னா என்ன, அந்த அப்ளிகேஷனை எப்படி யூஸ் பண்றது, எப்படி காசு டிபாசிட் பண்றது, எப்படி இதன் மூலமாக earn பண்றாங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம இந்த வீடியோ சீரிஸ்ல வந்து பார்க்க போறோம். அதோட இன்ட்ரோ வீடியோவா தான் இது இருக்கும். அண்ட் இதுல நம்ம எப்படி அக்கவுண்ட்டை கிரியேட் பண்ணணும், எப்படி காசை டிபாசிட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். இதை தொடர்ந்து இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து அப்லோட் ஆகும். அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பைனான்ஸ் சம்பந்தப்பட்ட முழு ஒரு விளக்கத்தை வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த சீரிஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்ல நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். Facebook, Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஸ்ரீலங்கால பார்த்தோம் அப்படின்னா இந்த பைனான்ஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இது ஃபேமஸ் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா நம்மளுக்கு வந்து சோஷியல் மீடியா கூட இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த சோஷியல் மீடியா மூலமாக நிறைய பேர் இந்த மாதிரி ஏர்ன் பண்ணோம் அப்படின்னு வீடியோஸை பார்த்தோம் அப்படின்னா சோஷியல் மீடியாவில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. கட்டுக்கட்டா காசை தூக்கி வீசி அது பைனான்ஸ் மூலமாக கிடைச்சி அப்படின்னு மட்டும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது எப்படி பண்ணோம் அப்படிங்கிற விஷயங்களை வந்து ஒரு கிளாஸுக்கு போனால் தான் தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதன் மூலமாக தான் நிறைய பேருக்கு இந்த பைனான்ஸ் அப்ளிகேஷன் வந்து நிறைய பேருக்கு தெரியறதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த பைனான்ஸ் அப்ளிகேஷனை பத்தி நீங்க தெரிந்து கொள்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தான் நம்மளுக்கு வந்து இந்த பைனான்ஸ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் எதுக்காக இருக்கு அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம். ஸோ கிரிப்டோ கரன்சி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சாதாரணமா யூஸ் பண்ற, நம்மளுடைய நாட்டில் யூஸ் பண்ற இந்த நாணயத்தால நம்ம கையால தொட்டு பார்க்கலாம். ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா கையால தொட்டு பார்க்கலாம். அண்ட் நம்மளுக்கு எந்த அளவு தூரம் இந்த காசு தேவைப்படுதோ அவ்வளவுக்கு நம்மளுக்கு இதை வந்து பிரிண்ட் பண்றதுக்கான சான்ஸும் இருக்கு. அதே கிரிப்டோ கரன்சி அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளால கையால தொட்டு பார்க்க முடியாத கரன்சியை தான் கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்தோம் அப்படின்னா வர்ச்சுவலா நம்மளுக்கு வந்து கிடைக்கிற ஒரு கரன்சி அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம கையால தொட்டு பார்க்க முடியாது. அண்ட் அது கூட பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு கிரிப்டோ கரன்சி உருவாகிருச்சு அப்படின்னா அதுக்கு மேல அந்த கிரிப்டோ கரன்சி வந்து மறுபடியும் உருவாக்க மாட்டாங்க. ஸோ அந்த குவான்டிட்டியில தான் அது வந்து இருக்கும், அதை விட எக்ஸ்ட்ராவா வந்து அதிகரிக்காது. அதே நம்ம நாட்டில் இருக்க நாணயத்தாள்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு தேவைப்படுற நேரம்லாம் அச்சிட்டு வெளியிடலாம். இந்த மாதிரி ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா நாணயத்தாள்ல வந்து இருக்கு. பட் கிரிப்டோ கரன்சியில் இந்த விஷயம் வந்து பண்ண முடியாது. ஓரளவு கிரிப்டோ கரன்சி வந்துருச்சு அப்படின்னா அந்த லிமிட் மட்டும் தான் இருக்கும். அதை தாண்டி அந்த கிரிப்டோ கரன்சி வந்து மீண்டும் உருவாக்க மாட்டாங்க. ஸோ இதனால தான் கிரிப்டோ கரன்சி வந்து இந்த அளவு தூரம் பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரிப்டோ கரன்சிலையும் பார்த்தோம் அப்படின்னா குறிப்பிட்ட சில காயின்ஸ் வந்து ரொம்பவுமே ஃபேமஸா இருக்கும். அந்த காயின்ஸ்ல பேரை சொன்னா உங்களுக்கு வந்து சில நேரம் தெரியறதுக்கான சான்சஸ் இருக்கும். பிட்காயின் அப்படிங்கறத நம்ம ரொம்பவுமே அதிகமா கேள்விப்பட்டிருப்போம். கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு இந்த பிட்காயின் அப்படிங்கிற காயின் வந்து கேள்விப்பட்டிருக்கும். இந்த பிட்காயின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் ஒரு வர்ச்சுவல் கரன்சி தான். இதுவும் வந்து ஒரு கிரிப்டோ கரன்சி தான். இந்த கரன்சி அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய இடங்கள்ல பாவனையில கூட இருக்கு. வெளிநாட்டுகள்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் கூட இருக்கிற இடங்களை பார்க்குற மாதிரி இருக்கும். இலங்கையில இன்னுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது லீகலா யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த கரன்சிஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிரெக்டா பை பண்ண முடியாது. ஸோ இதை பை பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற ஒரு பிளாட்ஃபார்மா தான் இந்த பைனான்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது இது வந்து ஒரு புரோக்கர் மாதிரி தான். இந்த பைனான்ஸ் மூலமாக தான் உங்களுக்கு வந்து இந்த கிரிப்டோ கரன்சிஸ் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். நீங்க பைனான்ஸுக்கு காசு கொடுப்பீங்க, பைனான்ஸ் மூலமாக உங்களுக்கு வந்து கிரிப்டோ கரன்சி பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ இது பார்த்தோம் அப்படின்னா இதுதான் பைனான்ஸ்ல வந்து நடந்துகிட்டு இருக்கு. சோ இதன் மூலமாக தான் உங்களுக்கு வந்து கிரிப்டோ கரன்சிஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொள்றதுக்கான ஆப்ஷன் வந்து பைனான்ஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க. சோ கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறதுல உண்மைக்குமே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கரன்சியை நீங்க இந்த டைம் பீரியட்ல வாங்குறீங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா கிரிப்டோ கரன்சில ரொம்ப ஃபேமஸா இருக்க பிட்காயின் பார்த்தோம் அப்படின்னா 2013ல கிட்டத்தட்ட ஒரு பிட்காயினோட விலை $103 மாதிரி இருந்துச்சு. அதே இன்னைக்கு அந்த பிட்காயினோட விலை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பிட்காயினோட விலை கிட்டத்தட்ட $1,00,000 வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ 2013ல நம்ம அந்த பிட்காயினை வாங்கியிருந்தோம்னா இன்னைக்கு அதோட விலைக்கு பார்க்கும்போது எந்த அளவு தூரம் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கே கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் இப்போ வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இப்போனாலும் ஒரு காயின்ஸ் வந்து வாங்கலாம். இந்த காயின்ஸ் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அப்பாகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். இந்த மாதிரி அப்பானிச்சு அப்படின்னா அதோட ப்ராஃபிட்டை வந்து உங்களுக்கு பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். பட் இருந்தாலும் இதில் நான் சொன்ன ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். பைனான்ஸ் அப்படின்னு நம்ம ஓப்பன் பண்ணிட்டாலே நம்மளுக்கு வந்து காசு கொட்டும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தயவு செஞ்சு
இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணாதீங்க. உங்களுடைய காசை தான் டிபாசிட் பண்ண போறீங்க. அதனால நல்லா யோசிச்சு பார்த்துட்டு காசை டிபாசிட் பண்ணுங்க. இந்த ஆப்ல காசு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு உறுதியான விஷயமாக இருந்தாலும் இதுல மட்டும்தான் காசு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய காசை போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இதுலையும் காசு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனா மட்டும் வச்சுக்கிறேங்க. ஸோ இதுல உங்களுக்கு குறிப்பிட்ட காயின்ஸை வந்து வாங்கலாம். பிட்காயின் பார்த்தோம் அப்படின்னா 2013 தான் நம்மளுக்கு வந்து $103 இருந்துச்சு. 2024 தான் அது வந்து $1,00,000 மாறிச்சு. குறிப்பிட்ட அளவு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 10 வருஷத்துக்கும் அதிகமான காலத்துக்கு அப்புறம் தான் அது வந்து இந்த அளவு தூரம் வளர்ச்சி அடைந்திருக்கு. இதே மாதிரி தான் இப்போ நீங்க பர்ச்சேஸ் பண்ற காயினும் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம் அப்பாகிறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். ஸோ அது மாதிரி தான் நம்மளுக்கு வந்து பைனான்ஸ் இருக்கு. அந்த எடுத்த உடனே காசு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த மைண்ட் செட்ல வந்து இந்த பைனான்ஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாதீங்க. அப்படி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏமாற்றம் கட்டாயம் கிடைக்கும். ஸோ அதை தான் நான் ஃபர்ஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். இந்த பைனான்ஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஆப் ஸ்டோர் பிளே ஸ்டோர் ரெண்டுலையுமே இருக்கு. கீழே நான் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணியும் உங்களுக்கு வந்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதன் மூலமாக ஈஸியாகவே அக்கௌண்ட்டையும் வந்து கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து உங்களுடைய காசை இன்வெஸ்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் யோசிச்சு இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையாங்கிறத யோசிச்சதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எடுத்தோம் இதில் காசை போட்டோ காசு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வரக்கூடாது. இதில் காசு சம்பாதிக்கிறதுக்கான மெத்தட்ஸ் வந்து இருக்கு. அந்த மெத்தட்ஸையும் வந்து நம்ம இனிவரும் வீடியோஸில் வந்து பார்க்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. எப்படி காயின்ஸை செலக்ட் பண்ணுறது, காயின்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணணும், எப்படி ஸ்பாட் ட்ரேடிங் பண்ணுறது, எப்படி ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களையும் இனிவரும் வீடியோஸில் வந்து உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா என்னைய விட இதில் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க சில பேரை கூட நம்ம கொண்டு வந்து வீடியோஸ் செஞ்சு பார்க்கலாம். ஸோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுவாங்க. எப்படி அவங்க ட்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்களை அவங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இதுவும் வந்து இந்த சீரீஸில் வந்து நடக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது பைனான்ஸில் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா பைனான்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் தான் கிரியேட் பண்ணலாம். உங்களுடைய ஒரு ஐடி மூலமாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால ஆல்ரெடி உங்கள்கிட்ட பைனான்ஸ் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டே யூஸ் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஸ்ரீலங்காட புது ஐடி கார்டு இருந்தால் ஈஸியாக இருக்கும். அந்த ஐடி கார்டு இல்லாமல் உங்கள்கிட்ட வந்து பழைய ஐடி கார்டு தான் இருக்குது அப்படின்னா, அதாவது சிங்களம் தமிழில் மட்டும்தான் எழுதின ஐடி கார்டு இருக்குன்னா அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து டிரைவிங் லைசன்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லை அப்படின்னா பாஸ்போர்ட் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த 3 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று இருக்குன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐடி வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து காசை டிபாசிட் பண்ணுறதுக்கான சான்ஸும் வந்து இருக்கும். பைனான்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு செக்யூரான அப்ளிகேஷன். நாளுக்கு நாள் பைனான்ஸோட யூசர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ பைனான்ஸ் அப்படிங்கிற இந்த சைட் ரொம்பவுமே செக்யூரான ஒரு சைட் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி உங்களுக்கு கிரிப்டோ காயின்ஸ் வாங்கக்கூடிய இன்னும் நிறைய அப்ளிகேஷன் நிறைய வெப்சைட் இருந்தாலுமே இந்த பைனான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப செக்யூராக இருக்கனால தான் மக்கள் அதிகமாக இந்த பைனான்ஸ் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். இதனால தான் இன்னுமே நிறைய மக்கள் வந்து இதில் ஜாயின் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால உங்களுடைய காசை டிபாசிட் பண்ணுறோம் இந்த காசு இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களுடைய காசை டிபாசிட் பண்ணுறதுனால எந்த அளவு தூரம் நீங்கள் இதை வந்து பண்ண போறீங்க அப்படிங்கிறத திங்க் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பைனான்ஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி எப்படி அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பிளே ஸ்டோரில் தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷனை பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சைட்டுக்கே வந்து வரதுனாலும் வரலாம். ஆப் ஸ்டோர் பிளே ஸ்டோருக்கும் உங்களுக்கு வந்து அந்த லிங்க் மூலமாக ஈஸியாகவே வந்து வர மாதிரி இருக்கும். இதை பார்த்தோம் அப்படின்னா பைனான்ஸ் பை பிட்காயின் அண்ட் கிரிப்டோஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட இதோட யூசர்ஸ் எண்ணிக்கை அண்ட் ரிவ்யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பார்க்கலாம் 100 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதை இன்ஸ்டால் அப்படின்னு வந்து நம்ம கிளிக் பண்ணிடலாம். இன்ஸ்டால் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ இதுக்கான ஒரு குறிப்பிட்ட அளவு டைம் வந்து போகும். அதுக்கு பிறகு அப்ளிகேஷனை வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஓப்பன் அப்படின்னு வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ் வந்து ஃபர்ஸ்ட்டாக பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி கிரிப்டோக்கு வந்து புதுசாக இல்லைனா இதை முன்னுக்கு கிரிப்டோ யூஸ் பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவே இருக்கிறத வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஐ எம் நியூ டு கிரிப்டோ அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இன்டர்ஃபேஸில் வெல்கம் டு பைனான்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டிக் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கும் கீழே நம்மளுக்கு கண்டினியூ வித் கூகுள் அப்படின்னு வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ஜிமெயில் அட்ரஸை கொடுத்தும் இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பைனான்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். அதனால நம்ம ஒரு ஜிமெயில் அட்ரஸை கொடுத்து இந்த இடத்துல பைனான்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுவோம். இந்த இடத்துல நம்மளுடைய ஜிமெயில் அட்ரஸை என்டர் பண்ணதுக்கு பிறகு நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஜிமெயில் அட்ரஸ்க்கு இல்லைனா இமெயிலுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வெரிஃபிகேஷன் கோட் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த வெரிஃபிகேஷன் கோடை வந்து இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணணும். அதை வந்து நீங்கள் இமெயிலுக்கு போயிட்டு அந்த கோடை சரியாக இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னே பார்த்தோம் அப்படின்னா கிரியேட் அ பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அந்த கிரியேட் அ பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 8 கேரக்டர்ஸ் வந்து இருக்கலாம். அதுக்கு பிறகு அட்லீஸ்ட் ஒரு நம்பர் இருக்கணும், ஒரு அப்பர் கேஸ் ஒரு லோவர் கேஸ் வந்து இருக்கணும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் நம்ம கொடுத்ததுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா வெல்கம் அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. அந்த வெல்கம் அப்படிங்கிறதுக்கு கொடுத்ததுக்கு பிறகு நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா லெட்ஸ் கெட் யூ வெரிஃபைடு அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெசிடென்ஸ் ஸ்ரீலங்கா அப்படின்னு வந்து ஷோ ஆகும். அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டாக்குமெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்கிறது ஸ்ரீலங்காக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீலங்காவோட புது ஐடி கார்டு வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அதே ஓல்டு ஐடி கார்டு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் சிங்களத்தில் மட்டும்தான் இருக்கும். அந்த ஐடி கார்டை யூஸ் பண்ண முடியாது. அதுதான் இதில் இருக்க ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதனால நீங்கள் முடிஞ்ச அளவு உங்கள்கிட்ட வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த டிரைவிங் லைசனை கொடுத்து உங்களுக்கு வந்து வெரிஃபை பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த ஓல்டு ஐடி கார்டை கொடுத்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வெரிஃபிகேஷன் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்படியும் இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து பாஸ்போர்ட் இருக்குன்னா பாஸ்போர்ட்டை கொடுத்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து அதை வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் பார்த்தோம் அப்படின்னா டிரைவிங் லைசன் அப்படின்னு கொடுத்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ டிரைவிங் லைசன் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தோம் அப்படின்னா டேக் பிக்சர்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க, இல்லைனா அப்லோட் ஃபோட்டோஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதில் நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டாகவே வந்து நீங்கள் கேமரா மூலமாக உங்களுடைய டிரைவிங் லைசனை ஃபோட்டோ பிடிச்சி க்ராப் பண்ணி வச்சுருங்க. அதுக்கு பிறகு அதை வந்து அப்லோட் ஃபோட்டோஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கு பிறகு நம்மளுக்கு டிரைவிங் லைசன்ஸை ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையுமே வந்து அப்லோட் பண்ணணும். நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு அதை அப்லோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் பேஜை வந்து அப்லோட் பண்ணணும். ரெண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா பேக் பேஜ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கொடுத்து அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் அப்படின்னு கொடுத்ததுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபேஸ் செக் வந்து நடக்கும். இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கேமரா ஆன் பண்ணி நம்மளுடைய ஃபேஸை வந்து நம்ம சரியாக ஷோ பண்ணணும். அதுவும் சரியாக செஞ்சிட்டீங்க அப்படின்னா கண்டினியூ அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணலாம். கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னு பார்த்தோம் அப்படின்னா கன்ஃபார்ம் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று ஷோ ஆகும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அந்த டிரைவிங் லைசனில் கொடுத்துருந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல ஒட்டோவாக வந்து எடுப்பட்டிருக்கும். ஸோ அதனால அதில் என்ன பேர் இருக்குதோ அதுதான் இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். அதை அப்படியே வச்சு உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு பிறகு கீழே பார்த்தோம் அப்படின்னா டேட் ஆஃப் பர்த், அதுக்கு பிறகு ரெசிடென்ட் அட்ரஸ் எல்லாமே லைசனில் எந்த மாதிரி இருந்துச்சோ அது வந்து இந்த இடத்துல வந்து அட் ஆகிரும். ஸோ அது ஓகே இருந்துச்சு அப்படின்னா கண்டினியூ அப்படின்னு வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணலாம். கண்டினியூ பண்ணதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா அண்டர் ரிவ்யூ அப்படிங்கிற ஆப்ஷன் தான் ஷோ ஆகும். ஸோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண உடனே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து அண்டர் ரிவ்யூ அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டாக ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஹோம் பேஜுக்கு வந்து போய் பார்க்கலாம். ஸோ ஹோம் பேஜுக்கு போனோம் அப்படின்னா பைனான்ஸோட ஹோம் பேஜில் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக பார்க்கும்போது நிறைய குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். என்னடா இது வந்து காயின்ஸ் எல்லாம் ஷோ ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ அதில் வந்து எந்த ஒரு குழப்பமும் ஃபஸ்ட்டாக எடுக்காதீங்க. ஃபஸ்ட்டாக அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி வெரிஃபை பண்ணிடுங்க. இதை தான் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பண்ணணும். அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி வெரிஃபை பண்ணதுக்கு பிறகு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பேமெண்ட் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டாக ஹோம் பேஜுக்கு வந்தோன்னா நம்மளுக்கு டோட்டல் பேலன்ஸ் USDT அப்படின்னு வந்தெல்லாம் ஷோ ஆகும். ஸோ இந்த இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எதுவுமே வந்து ஷோ ஆகாது ஃபஸ்ட்டாக. ஏன்னா நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆகியிருக்காது. வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அடுத்த ஸ்டெப் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டாக வெரிஃபை ஆகணும். அக்கௌண்ட் வெரிஃபை ஆகிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து சிம்பிளாகவே நம்மளுக்கு வந்து நம்மளுடைய இந்த பைனான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து காசை வந்து USDT-யை வந்து உங்களுக்கு வந்து டிபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டாக இன்டர்ஃபேஸ்க்கு வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். இன்டர்ஃபேஸில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு செக் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு உங்களுக்கு இந்த விஷயங்களை வந்து செக் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆகிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு இமெயில் வரும். அண்ட் அதுக்கு பிறகு உங்களுக்கு பைனான்ஸ் ஆப்லேயுமே பார்த்தோம் அப்படின்னா அட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிரும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட் ஸ்டெப்பாக வந்து இருக்கும். இந்த அட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம வந்து காசு டிபாசிட் பண்ணணும். இந்த காசு டிபாசிட் பண்ணுறதுக்கு முக்கியமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்து நான் சொல்கிறேன். அதை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இடத்துல உங்களுடைய காசை தான் டிபாசிட் பண்ண போகிறீங்க. மினிமம் டிபாசிட் ஒரு 1000 ரூபாயிலிருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா 5000 ரூபாயிலிருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம். பெரிய அமௌண்ட்டுக்கு போகாதீங்க. ஒரு 5000 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 5000 ரூபா உங்களுக்கு வந்தாலும் சரி போனாலும் சரி அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். 5000 ரூபா போட்டு 5 லட்சம் சம்பாதிக்க போகிறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வராதிங்க. பொறுமை இந்த பைனான்ஸ் ஆப்புக்கு ரொம்பவுமே முக்கியம். எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், ரொம்ப பொறுமையாக இருங்க. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணும்போது என்னுடைய பைனான்ஸ் வாலெட்டில் பார்த்தோம் அப்படின்னா
5000 தான் டிபாசிட் பண்ணேன். ஒரு 16 USDTல ஸ்டார்ட் பண்ணேன். அந்த 16 USDT 23 USDTயா மாறினுச்சு. அதுக்கு பிறகு நான் இன்னும் கொஞ்சம் காசு டிபாசிட் பண்ணி இப்போ லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய USDT வாலெட்டில் ஒரு 132 USDT வந்து இருக்குது. இது வந்து ஒரு நாள் 2 நாளில் பண்ணதில் ரொம்பவுமே பொறுமையாக வெயிட் பண்ணி ஒவ்வொரு கொயினாக ரிசர்ச் பண்ணி அதை வாங்கி விற்று தான் இதை வந்து பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் நான் தொடர்ந்து இந்த ஒரு வீடியோவில் சொல்ல போகிறதில்ல. அப்படி சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுறதுக்கு மட்டும் இதில் வந்து பண்ணுங்கள். டிபாசிட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். டிபாசிட் பண்ணணும் அப்படின்னா அட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா பை வித் LKR அண்ட் P2P அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டாக ஷோ ஆகும். இதை தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு P2P வாங்குறதுக்கான நிறைய ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இந்த நிறைய ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நல்லா பார்க்கணும். ஒரு USDT விலை பார்த்தோம் அப்படின்னா 299 ரூபா, 299 ரூபா, 300 ரூபா இந்த மாதிரியெல்லாம் ஷோ ஆக போகுது. ஸோ இதில் நம்ம முக்கியமாக மேலே பார்த்தோம் அப்படின்னா USDT அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணியிருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பை அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கு பிறகு நம்மளுக்கு நிறைய செலர்ஸ் வந்து பார்க்கறதுக்கான ஆப்ஷன் வந்து கிடைக்குது. நிறைய எக்கச்சக்கமான செலர்ஸ் வந்து இதில் இருப்பாங்க. ஸோ மேலேயே பார்த்தோம் அப்படின்னா USDT அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ணிடணும். அதுக்கு அடுத்து அமௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் வந்து 5000 ரூபா டிபாசிட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல 5000 ரூபா அப்படின்னு அடிச்சு கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு பேமெண்ட் மெத்தட் பார்த்தோம் அப்படின்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கட்டாயம் செலக்ட் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் 5000 ரூபா அப்படின்னு எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணதுக்கு பிறகு இந்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்காக இருந்தாலும் சரி ஒரு ப்ரூஃபாக அதை வந்து வச்சுக்கலாம். அதனால தான் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தோம் அப்படின்னா இப்போ இதோட ப்ரைஸஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிற அமௌண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 5000 ரூபா தான். அந்த 5000 ரூபாய் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 307 ரூபாய்க்கு தான் வாங்குற மாதிரி இருக்கும். இதே நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு 50000 அப்படின்னு போட்டோம்னா அதோட விலை பார்த்தீங்கன்னா இப்போ மாறிடுச்சு. ஸோ இதுதான் இருக்க டிஃபரன்ஸ். ஸோ நம்ம வந்து 5000 ரூபா தான் டிபாசிட் பண்ண போகிறோம். அதனால 5000 ரூபா அப்படின்னு டிபாசிட் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நிறைய செலர்ஸ் வந்து பார்க்குற மாதிரி இருப்பாங்க. இந்த செலர்ஸில் நம்ம ஒருத்தரை வந்து செலக்ட் பண்ணணும். அதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கீழே இருக்கிறவர் 100% வந்து அவருடைய ரேட்டிங்ஸ் வந்து இருக்குது. ஸோ அவரை வந்து நம்ம ஜஸ்ட் செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இப்போ இவர்கிட்ட இருந்தால் வாங்க போகிறோம் அப்படின்னா பை அப்படிங்கிறத வந்து நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணணும். ஸோ பை அப்படிங்கிறத கிளிக் பண்ணதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா இவருடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல போட்டிருப்பாரு. ஸோ இவர் வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான் 15 மினிட்ஸ்க்குள்ளே நம்மளுடைய காசை வந்து இவர் வந்து ரிலீஸ் பண்ணிடுவார். அண்ட் அது கூட பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 16 USDT வந்து கிடைக்கும். ப்ராசஸிங் ஃபீ பார்த்தோம் அப்படின்னா 0.05 USDT வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இதை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பிளேஸ் ஆர்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும். இந்த பிளேஸ் ஆர்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணதுக்கு பிறகு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். பிளேஸ் ஆர்டர் அப்படின்னு கிரியேட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா ஆர்டர் கிரியேட்டட் அப்படின்னு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இந்த இடத்துல நம்மளுக்கு அவங்க கூட சட் பண்ணலாம். அதில் ஜஸ்ட் வந்து சட்டை கிளிக் பண்ணி ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்து போட்டு வைங்க. அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா வியூ பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய பேங்க் அக்கௌண்ட் எது, அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் அண்ட் பிரான்ச் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இதில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்லைன் பேங்கிங்கில் போயிட்டு உங்களுக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி இந்த நபருக்கு 5000 ரூபாய் வந்து நீங்கள் டிபாசிட் பண்ணணும். இந்த 5000 ரூபாய் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிரெக்டாக நம்ம வந்து பைனான்ஸுக்கு டிபாசிட் பண்ண முடியாது. ஸோ அதனால இவருக்கு டிபாசிட் பண்ணோம் அப்படின்னா இவங்க வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து டிபாசிட் பண்ணுவாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டர் நம்மளுக்கு வந்து டிபாசிட் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து 15 மினிட்ஸ் தான். அந்த 15 மினிட்ஸில் டைமிங் வந்து மேலே போய்கிட்டு இருக்கும். அதை நீங்கள் கட்டாயம் பார்க்கணும். ஸோ பார்த்தோம் அப்படின்னா அந்த 15 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஆன்லைனில் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே காப்பி பண்ணி உங்களுக்கு வந்து இந்த நபருக்கு வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அந்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு பிறகு அந்த கிடைக்கிற ஸ்லிப்பை பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கிறேங்க. அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் நோட்டிஃபை செல்லர் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று கீழே ஷோ ஆகும். கட்டாயம் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கு பிறகு அந்த ஸ்லிப்பை வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ண சொல்லுவாங்க. அந்த ஸ்லிப்பை வந்து நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னா உங்களுடைய வாலெட்டுக்கு ஈஸியாகவே வந்து இந்த 16 USDT வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். ரொம்பவுமே குயிக்காகவே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இது பார்த்தோம் அப்படின்னா செலர்ஸாக இருந்தாலும் சரி பயஸாக இருந்தாலும் சரி ரொம்பவுமே ஒரு நம்பிக்கையான பயஸ் செலர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ ஓரளவு நீங்கள் இதை வந்து நம்பி நம்மளுக்கு வந்து காசை இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் போட்டதுலேயுமே பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து காசு ரொம்ப டிலே எல்லாம் ஆகலை. ஸோ செலரை செலக்ட் பண்ணும்போது முடிஞ்ச அளவு 100% வந்து குயிக்காக வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஒரு செலரை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாலெட்டுக்கு போய் பார்த்தா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய USDT வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி ஷோ ஆகிற USDT பார்த்தோம் அப்படின்னா
இப்போ வந்து உங்களுடைய பைனான்ஸ் ஆப்புக்கு மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து USDT வாங்கி பைனான்ஸ் ஆப்பில் வந்து வச்சிருக்கிறீங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுக்கு அடுத்து என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் வந்து நான் கட்டாயம் சொல்கிறேன். ஏன்னா தொடர்ந்து சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். இப்போ வந்து USDT வாங்கி வச்சிருக்கிறீங்க. இந்த USDT எப்படி ஸ்பாட்டில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி இதை வந்து நம்ம ஃபண்டிங்லேருந்து ஸ்பாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள் அடுத்து உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் இப்போ இதை கண்டினியூவாக சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டாக வந்து பைனான்ஸுக்கு வந்து காசை இப்போ நீங்கள் வந்து வாலெட்டில் வச்சுருக்கிறீங்க. இதை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும். பைனான்ஸ் வாலெட்டுக்கு வந்து காசு போட்டு வச்சுருக்கிறீங்க. அந்த காசை அடுத்து நம்ம எப்படி காயின் வாங்குறதுக்கு பயன்படுத்துறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதை அடுத்த வீடியோவில் கட்டாயம் உங்களுக்கு வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ கண்டினியூவாக இந்த வீடியோஸை வந்து பாருங்கள். அப்போ அது ஒரு சீரியஸாகவே உங்களுக்கு வந்து எப்படி இந்த காயின்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறது, எப்படி நம்ம $1 அப்படின்னாலுமே இதில் வந்து ஒரு நாளைக்கு $1 அப்படிங்கிற இந்த வினிங்கை வந்து எடுக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை வந்து நான் சொல்கிறேன். அது அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பைனான்ஸ் ஆப்பை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ கட்டாயம் அவங்களுக்கும் சென்ட் பண்ணுங்க. இதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா பைனான்ஸில் வந்து இன்னும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் ஆகும். ஸோ அதையும் உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். இன்னைக்கு பார்த்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய நண்பர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் சென்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.